ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். தர்பாருக்கு அப்புறம் நம்ம ஊரில் எந்த பட வாய்ப்புமே இல்லாமல் இருந்த நம்ம முருகதாஸ் சும்மா இல்லாமல் சரின்ட்டு கஷ்டப்பட்டு கதையை பண்ணி எஸ்கே கூட பண்ணிகிட்டு இருந்தவள இந்த கேப்பில் நீங்கள் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டார் சல்மான் கான். சல்மான் கான்கிட்ட போய் அவர் கிண்டி கொடுத்த ஒரு படம் தான் சிக்கந்தர். इतनी तो पॉपुलैरिटी है। சிக்கந்தர் கா முக்கந்தர். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சல்மான் கான், ராஷ்மிகா, காஜல் அகர்வால், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஓப்பனிங் வந்து ஒரு ஃப்ளைட்டை கட்டுறாங்க. அதில் ஒரு நல்லா பணக்கார வீட்டு பையன் வந்து ஒரு பொம்பளைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ வெகுண்டுலேருந்து அவனை போட்டு புரட்டி எடுத்து அனுப்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனோட அப்பா வந்து ஹோம் மினிஸ்டர், மும்பையில் பெரிய மினிஸ்டர் ஆகாப்புல. அவர் தான் சத்யராஜ். அவர் கிஷோர் அனுப்பி சல்மான் கானை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ தான் தெரிய வருது சல்மான் கான் வந்து ராஜ்கோட்டுக்கே ராஜா அப்படின்னு. அவர் வந்து அந்த ராஜ்கோட் அந்த ஏரியாவில் வந்து அவர் ராஜாவாக இருக்கார். அதுவும் இல்லாமல் மக்களும் அவரை வந்து ராஜாவாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் மக்களுக்கு வந்து அள்ளி அள்ளி தந்து சிவந்த போன கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால. அதனால் அவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. கதையை அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வில்லனை வந்து எதாவது பண்ணாரா, அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் என்னாச்சு அப்படிங்கிறலாம் சேர்ந்தது தான் இந்த சிக்கந்தர். ஆனால் இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த ஒரு கதையை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ரஷ்மிகாவும் சல்மான் கானும் வந்து நம்ம க்ளோஸாக இருக்காங்க. அதில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரஷ்மிகா வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்கன் டொனேஷன் பண்ணங்காட்டி அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து போய் சேர்ந்துருது. சரி, ரஷ்மிகா தான் பார்க்க முடியல. ஏன்னா இவர் தான் வந்து மக்கள் சேவை மகிழ்ச்சியன் சேவைன்னு இறங்குறதுனால ரஷ்மிகா கண்டுக்காம இருந்திருக்காவில். சரி, அவங்க ஆர்கன்ஸையாவது காப்பாற்றுவோம், அவங்களுக்கு இருக்கிறவங்களாம் டேக் கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் போகிறாரு. போய் அவங்களையெல்லாம் காப்பாற்றுறக்காப்பில் சத்யராஜ் வேறு நடுவில் ஊடால வந்துடுறாரு அவங்ககிட்ட இருந்து. அப்புறம் அவங்க தனித்தனியாக 3 பேர் பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் சிக்கந்தர். நான்லாம் முருகதாஸுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி. நம்ம முருகனோலன் கம்மன் இல்லாமல் ஒரு நோலன் காட்சப் எடுத்து கம்மனு ஜாலியாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் எல்லாம் பேசுகிறாங்கக்காக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரா அப்படின்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சல்மான் கான் வந்து யோசிச்சிருக்காப்புல, நம்ம வந்து வருஷம் ஈதுக்கு எதாவது படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈது வேறு முன்னாடி வந்துருச்சு, எந்த படமும் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய டேரக்டர் இருக்காப்புல, அவர் எந்த படமெல்லாம் சும்மா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிருப்பார் போல. அவர் பாவம் பார்த்தா எஸ்கே படம் கிடைச்சி அதை பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல. முருகதாஸ் இங்கே வாங்க, நமக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க, அது ஒரு நாளும் ஓடாட்டியும் கிளம்பி ஈதுக்கு ஒரு படம் வரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு அவசரத்தில் செஞ்ச அண்டா தான் அதை சிக்கந்தர். இது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டெல்லாம் வந்து இந்த பிரீத்தமா அது ஒரு செகண்டுக்கு ஒருக்கா யாராவது ஒரு மண்டையை போட்டா இல்லை யாராவது ஒரு நினைப்பு வந்தா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு வச்சுருந்தாங்க. பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் சனா என்ன பண்ணியிருக்காப்புல, கல்கி இருந்ததே சுட்டு இதில் கொஞ்சம் அவர் போட்டதே பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து இதுலேயும் போட்டு வச்சுருந்தாப்புல. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்லாம் வழக்கமாக தான். சல்மான் கான் இருந்தாலே அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி 10 பேர் பறந்துருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. படத்தில் எதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சல்மான் கான் முதல்ல வந்து அவர் என்ன மேனரிசம் ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஜோப்புக்குள்ள கை விட்டு நடந்துக்கிட்டே இருக்காப்புல. அது என்ன மேனரிசம், அவர் எதுக்கு ஜோப்புக்குள்ள கை விட்டு நடக்கிறாரு அப்படின்னு, அதுக்காக என்ன யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கும் ரஷ்மிகாவுக்கும் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாங்க. அதை எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்களே ஒரு 10-20 நிமிஷத்தில் போட்டு தள்ளிட்டு படத்தை நிறுத்திடுறாங்க. அப்புறம் என்னதுக்கு அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, அதுதான் முடிஞ்சு போச்சா. வில்லனுக்கும் இவருக்கு ஏதாவது ஃபயராக மோதல் நடக்கும். முருகதாஸ் படம்னாவே வில்லன்ஸ்லாம் வெயிட்டாக இருப்பாங்க, போட்டு பொழந்துருவாங்க, டாங்லி மாதிரி அந்த மாதிரி கஜினி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா அப்படியே ஒன்றும் கிடையாது. சத்யராஜ் அவர் வாக்கில் ஒரு வாரம் மும்பையில் கிடக்காப்புல. ஹீரோ பெரிய ராஜா தெரிஞ்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாப்புல. பெருசாக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ரேஞ்சுக்கு எதாவது பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆர்கன்ஸை மாற்றினவங்க அவங்கள கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணுறாப்புல. தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில்
என்ன சொல்கிறது, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே சரி என்ன சொல்கிறது, ஆரம்பித்து பார்க்கவே முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி அப்படின்னு அது பல மொக்க சீன்லாம் அது. இவருக்கு வந்து 3 பேர் வச்சுருக்காங்க. இவர் வந்து சிக்கந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ராஜா சாப் அப்படிம்பாங்க, அப்புறம் சஞ்சய்ங்கிறது ஒரு பேர். இந்த 3 பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு ஒன்று சொல்கிறாரு சார். நானும் ஜீக்கிர எல்லாத்தையும் ஒன் லைனில் சொல்லலாம்னு பார்த்தா, எங்கள் தாத்தா என்ன இப்படி கூப்பிடுவார், அவர் ஏன் இப்படி கூப்பிட்டாரு தெரியுமா, எங்கள் பாட்டி இப்படி கூப்பிடுவாங்க, ஏன் இப்படி கூப்பிட்டாங்க தெரியுமான்னு சொல்லி போட்டு அறுத்து தள்ளுறாரு அந்த சீனில். சரி அவங்களுக்கே எழுதும் போதோ எடுக்கும் போது தெரியலையா, அது அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிட்டு எடுத்து தள்ளிவிட்டு அப்புறம் அது சரி இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, சைடில் ராஷ்மிகாவுக்கு வந்து ஃபோனில் மெசேஜ் எல்லாம் வருது, அப்போ அதில் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஏமாற்ற ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப மொக்கையாக தான் போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா இவர் இந்த 3 பேரை போய் பார்க்க போகிறாருல்ல, பார்த்து போட்டு கம்முன்னு வரணும், அவங்களுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு காலத்தில் இருக்குன்னு இறங்குறாப்புல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறேன்னு போகிறாப்புல. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணால் அவங்களுக்கு வேறு ஏதோ பர்சனல் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதா இவர் வேலையா? அவங்க கண்ணை கொடுத்தாச்சு, சரி ஏதோ லங்ஸை கொடுத்தாச்சு, இதயத்தை கொடுத்தாச்சு, ஓகே அது இருக்கா நல்லா இருக்கா ஓகே, சரி வேறு ஏதாவது மெயின் பிரச்சனையாக இருந்தால் சால்வ் பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில் டெய்லி வேறு பிரச்சனை வந்துருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணுறது அந்த ராஜாவோட வேலையா? ஏன்டா உங்கள் ஊருக்கு போய் உங்கள் ஆளுங்கெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரின்ட்டு இப்போ ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே இது கொஞ்சம் மொக்க போடுது, அப்போ வில்லனை விட்டு எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு வில்லன் வந்து ஹெவியாக எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுப்பா, அவர் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அதில் ரைட்டிங்லேயோ இல்லை அவர் அவங்களுக்கு எதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ஒன்று வச்சாங்க பாருங்கள். ஏற்கனவே இவங்க ஒரு ட்ரெயின்டு ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ராஜா சாபுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 10 பேர் இருக்கானுங்க, அவனுக்கு ஒரு சாம்பார் வழி தூக்குற குரூப்பாக இருக்கானுங்க. அங்கே பார்த்தா அங்கே மும்பையில் ஒரு 200-300 பேர் இறங்குறானுங்க. அவனுங்களையும் இந்த ப்ரொடக்ஷன் குரூப் பார்க்காங்களே அவங்கள வந்து இவங்க பிறந்துடுறானுங்க. அப்புறம் சல்மான் கான் வந்து என்கிட்ட போயிட்டு டாக்ஸியை வந்து திரும்ப வர்றாப்புல வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. இவருக்கு ப்ரொடக்ஷனே அவனுக்கு தான், அவங்களையும் பிறந்துட்டாங்க. தலைவர் உள்ள இறங்கி இவங்க 5-6 பேர் சேர்ந்து ஒரு கேட்டை தூக்கிட்டு விரும்பாணி படத்தில் மாதிரி ஓடுறாடுங்க. பயங்கர காமெடியாக போயிடுச்சு. திருப்பி தான் வந்து அப்படிவாங்க. அதுக்கப்புறம் இவர் யார் தெரியுமா, இவர் ராஜா தெரியுமா அப்படின்னு வேறு அங்கங்கே பில்டப் கொடுக்குறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு சல்மான் கான் வந்து ஒரு முரட்டாளாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாப்புல. இவரே ஒன்றும் பண்ணாமல் தண்டமாக இருக்காப்புல. அப்போ அவங்க ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் 20 நிமிஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தவர். ஒய்ஃப் செத்துனா அக்கா என்னையோட எனக்கான அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வர எல்லாருக்கும் திரும்ப அட்வைஸ் பண்ணுறாரு. இது ஏன் இப்படி இருக்குது தெரியுமா, இந்த உலகம் எப்படி தெரியும், நீங்கள் ஏன் ஆல்ஃபா மேலே இருக்கீங்க தெரியுமா, நான் ஏன் ராஜா வந்தார் இப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி தள்ளிட்டாப்புல. அப்பா இது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இது ஏதோ அவசரத்தில் இந்த படத்தை வந்து வேணும்னே ரம்ஜான் ரிலீஸ் பண்ணணும் சும்மா எடுத்து வச்சுருக்காங்க டம்மியாக, அதனால் இந்த மாதிரி வந்துருச்சோ அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மேபி மதராசிலேயே தான் அண்ணன் வந்து மாஸ் கம்பேக் கொடுப்பாரு முருகதாஸ் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்துக்கு எனக்கு சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.